டூ வீலர்ல போய்கிட்டு இருக்கிறோம். வழியில கொண்டு கத்தியை வச்சு நிப்பாட்டிட்டான் கழுத்துல. எடுறா எல்லாத்தையும் எடுறா அப்படிங்கிறான். என்ன செய்வோம்? இன்னைக்கு சமூகத்தில் என்ன நடக்கிறது? இந்த பாருங்க, சுவாதி கொலை வழக்கு எல்லாம் ஓட்டினானுவ, லாரி லாரியா வண்டியை ஓட்டினானுவ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாரும் மூஞ்சிலையும் கஞ்சியை காய்ச்சி ஊத்துறான். எவெல்லாம் உயர்ந்த சாதி மேல் சாதின்னு சொல்லிட்டு இதை சாதி மோதல்னு கொண்டு வந்தானோ அது பிராமண, இவன் முஸ்லீம், பிலால் மாலிக்கு கண்டுபிடிச்சு ஊருக்குள்ள கொண்டு வந்துட்டானுவாங்க. பிலால் மாலிக்னு பேரு ஒண்ணு, அதுக்கு ஒரு போட்டோ ஒண்ணு. திருட்டு பயலுவா என்ன வேலையை பார்த்தானுவ. என்ன அங்க என்ன நடந்துச்சு? அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த கொலை நடக்குத எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க? என்ன செய்தார்கள்? ஒரு முஸ்லீமுடைய கடமை என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கடையில் ஒன்று நடந்து, மும்பையிலேயோ கர்நாடகா எங்கே ஒரு பகுதியில் நடந்து, அது பேஸ்புக்கில் பரவலாக வைரலாக பரவியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடைக்குள்ள வந்து அடிக்கிறான், கடை ஓனர் அடிக்கிறான். பாய் ஒருத்தர் தொப்பி போட்டு அடிச்சு ஆளை காலி பண்ணி தள்ளி புடிச்சார பார்க்கணும். ஒரு முஸ்லீம் அப்படிதான் இருப்பான். கோலையா 5 ரெடிங்க கத்தி வச்சிருக்கான். 50 பேர் நிக்கிறான், ஒரு கத்தி வச்சு என்ன முடியும்? 50 பேர் நிக்கிற இடத்துல அவனால் ஒரு கத்தியை வைத்து என்ன செய்துவிட முடியும்? இவர்கள் அத்தனை பேருக்குமே உயிர் பயம். நமக்கு காயம் வந்துருமோ, அதிகபட்சமா என்ன பண்ணிருவாங்கிறேன். என்ன வந்தாலும் பரவாயில்லடா. நபிகளார் சொன்னார்களே, மண் குத்தில தூண மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தனது பொருளை காத்துக் கொள்கிற சண்டையிலே கொல்லப்படுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகியாக கருதப்படுவான். ஒரு முஸ்லிமனா என் பணத்தை புடுங்க வர்றியா, என் உசுரே போனாலும் விட மாட்டேன்டா, மல்லுக்கு நிக்கணும். கேட்டா கொடுக்கறது வேற, அன்பளிப்பா தர்றது வேற, தர்மம் பண்றது வேற. என் இருந்து புடுங்க நினைச்ச விட மாட்டேன். அதுக்காக வேண்டி என் உயிரை கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர உனக்கு பணிஞ்சு போய் உன் கத்திக்காக பணிந்து போய் நான் கோழையாக இருக்க மாட்டேன் என்று ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நடந்துச்சா? அப்படி நடந்திருந்தா நிலைமையை உள்டா மாறி இருக்குமே. இவர்களால் பேச முடியுமா? இனிமே இப்படி ஒரு வாரத்துக்கு வண்டி ஓட்டினார்களே ஓட்ட முடியுமா? அந்த இடத்திலே அந்த மாதிரியான இஸ்லாத்தை புரிந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் யாரும் இல்லை. இந்த புரிதலோடு கூடிய ஒரு முஸ்லிம் இருந்திருந்தால் அங்கிருக்கிற சூழலே மாறி இருக்கும், குற்றவாளியுடைய நிலைமை மாறி இருக்கும், காவல்துறையுடைய பேச்சு மாறி இருக்கும். எல்லாம் தலைகீழாக மாறுகிற வகையில் ஒரு முஸ்லிமுடைய நடவடிக்கை அங்கே அமைந்திருக்கும். அப்படிதான் இருக்க வேண்டும். ஒருவேளை இருந்தும் அது செயல்படாமல் இருந்திருந்தால் அவர் இஸ்லாம் குறித்த புரிதலற்ற, வீரமற்ற, இஸ்லாத்துடைய போதனைகளை உள்ளத்திலே உள்வாங்காதவராக இருக்கிறார் என்று அர்த்தம். நல்ல முஸ்லிமா இருந்தா தெம்போட திராணியோட எழுத்து நின்று ஃபைட் பண்ணுவார், பண்ண வேண்டும். நபிகளார் எப்படி பண்றாங்க? தனியா நிக்கிறாங்க.